ரவீந்திர வித்வம்சன் இதில் சுகுணா திவாகர் ஒரு கால்குலேஷன் போடுறார். ஆனால் இதில் மையமாக வந்து நிற்கிறது என்னென்னா, அதிமுக பாஜக கூட்டணி மீண்டும் சாத்தியமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ஏன்னா அவங்க வந்து பாமக கூட திரும்ப வந்து நெருங்குறாங்க அப்படின்னு பேசப்பட்டது. விசிகா கூட அதிமுக பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு பேசினாங்க. தாவேகா கூட அவங்க பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு சொல்லும் பொழுது இறுதியாக எல்லாமே முடிஞ்சு போய் இப்போ வந்து பாஜக அதிமுக கூட்டணி அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தை அடிபடுது. அதுக்கு சாத்திய புள்ளி இருக்குதா? எடப்பாடி என்ன பேசுறாருன்னு பார்க்கக்கூடாது, என்ன செய்கிறாருன்னு பார்க்கணுங்கிறதுல அண்ணாமலை ரொம்ப ஸ்ரூடானவர், ரொம்ப திறமையானவர். அண்ணாமலைங்கிற பேரை ஸ்டாலின் உச்சரிக்கிறார். திருச்சி கூட்டத்தில் அண்ணாமலை தமிழக பாஜக தலைவருங்கிறத உச்சரிக்கிறார். எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலைங்கிற பேரையே உச்சரிக்கக்கூடாதுங்கிறதுக்காக சிவன்மலை, செல்லிமலை, கொல்லிமலைன்னு அது ஏதோ தெரியாதது மாதிரி, அப்படி ஒருத்தர் தலைவர் இல்லாதது மாதிரி எடப்பாடி பழனிசாமி ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறார். 2 தினங்களுக்கு முன்னாடி வேலுமணி இல்ல திருமண விழாவில் வந்து அண்ணாமலை தமிழக பாஜக தலைவராக ஒரு பவர் அவங்க டெலிகேட் பண்ணியிருக்காங்க. ஒரு வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு வந்த போலீஸ் ஆஃபீஸர் மத்திய அரசு பவரை தமிழ்நாட்டுக்குள்ளே அவர் செலுத்துறாரு. அப்போது அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் வந்து அவர்கிட்ட நாங்கள் உங்களுக்கு எதிரி இல்லை, உங்களுக்கு எதிரி இல்லைங்கிறத காட்டுறாங்க. அதனாலேயே அவங்க பாஜக பக்கம் வந்துட்டாங்கன்னு அவங்கள சொல்ல முடியாது. அவங்க எடப்பாடி கூட இருந்துக்கிட்டே அதை செய்யவும் முடியும். ஸோ இந்த பரஸ்பர நம்பிக்கையின்மை வந்து பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் இருக்குது. எடப்பாடி இன்னைக்கு இதை சொல்கிறாருன்னா எதற்காக சொல்கிறார், ஏன் சொல்கிறாரு, அதோட பின்புலம் என்னங்கிறது வந்து போக போக தான் தெரியும். இன்னைக்குள்ள சூழ்நிலையில் நீங்கள் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பாமக சட்டமன்ற உறுப்பினரும் செயல் தலைவருமான அண்ணன் ஜி.கே. மணி இல்ல திருமண விழாவுக்கு அவரே நேரில் போயிருக்காருன்னா அது ஸ்டாலின் அவர்களுக்கும் ஜி.கே. மணி அவர்களுக்குள்ள ஒரு நல்லுறவு. பாமக கூட கூட்டணி வேண்டாம் என்றாலும் தமிழ் மண்ணில் ஒரு மூத்த தலைவர் டாக்டர் ஐயான்னு அவர் மு.க.ஸ்டாலின் பெருமளவு மதிக்கக்கூடிய ஒரு தன்மை. ஒரு சில இடத்துக்குள்ள அவர் கடுமையாக பேசும்போது இவரும் பேசியிருந்தாலும் கூட பெருமளவு அவரை மதிக்கக்கூடிய ஒரு தன்மை ஸ்டாலின் அவர்கள்ட்ட இருக்குது. காரணம், கூட்டணி தேவையில்லை. அதற்காக ஜெயலலிதா வந்து ஆண்டி ராமதாஸின் ஒரு ஹெவியான நடவடிக்கைகள்லாம் எடுத்த மாதிரிப்பட்ட ஒரு தன்மையும் தேவையில்லை. அவர் ஒரு பெரும்பான்மை ஒரு சமூகத்தின் இருந்து வந்த ஒரு கட்சியினோட தலைவருங்கும் போது அதற்குள்ள மரியாதையை அவங்களுக்கு கொடுத்துருக்கணுங்கிறதான் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின். இதில் அண்ணாமலை எஸ்பி வேலுமணியினுடைய இல்ல திருமண விழாவுக்கு போனது மரியாதை நிமித்தமான ஒரு நிகழ்வாக கூட கடந்து போனாலும் கூட எஸ்பி வேலுமணி உள்துறை அமைச்சர் அமித்ஷாவே கோவையில் சந்திக்க வேண்டிய புள்ளி ஏன் வருது அப்படின்றதுக்குள்ளேயே அப்போ அங்கதான் சுகுணா திவாகர் சொல்ற மாதிரி இபிஎஸ்னுடைய தலைமையை ஓரங்கட்டி விட்டு எஸ்பி வேலுமணி சென்ட்ரிக் பவர் பாலிடிக்ஸ் எடுக்கலான்ற ஒரு மைய அரசியல் அதிமுகவுக்குள்ள உருவாகிருக்கு. அது திட்டமிட்ட மூவா சொல்ல முடியாது. திங்ஸ் ஆர் நாட் டெலிபரேட்லி மேட் சிம்பிளி அக்கடுங்கிற மாதிரி அது ஒரு ஆண்டுக்குள்ளுக்குள்ள என்ன ஒரு நிலைப்பாடும் அதுக்குள்ள வரலாம். அதிமுக பொறுத்தளவில் வேலுமணி 3வது போயிட்டார், அவரால் முடியலை, விட்டு கொடுக்கலாம் ஒன்றும் இல்லை. அப்போ அவர் விட்டு கொடுத்துட்டு அவர் அரசியலை விட்டு போகிறதுக்கா 3வது இடம்னா எந்த இடத்துல சொல்கிறீங்க? அது அவரோட வேட்பாளர் அதிமுக வேட்பாளர் கோயம்புத்தூரில் 3வது வந்துட்டார். ஒரு தேமுதிக இல்லாமல், ஒரு மதிமுக இல்லாமல், செல்வாக்குள்ள ஒரு கொங்கு ஈஸ்வரன் அண்ணன் இல்லாமல் பாஜக 2வது வந்துட்டுன்னா ஒரு பெரிய கட்சியான அதிமுக தேமுதிக கூட்டணியோடு நிற்கும்போது மிகப்பெரிய ஆர்கனைசராட்டு அங்கே பெரும்பாலான தொகுதிகளை வெற்றி பெற்ற வேலுமணிக்கு அது ஒரு பின்னடைவு. அப்போ வேலுமணி என்ன நினைக்கிறாருன்னா, இந்த மண்டலத்துக்குள்ளே நாம் திமுகவை எதிர்கொள்ளணும்னா பாஜக கூட்டணி வேணும்னு வேலுமணி நினைக்கிறாரு. அதே வேளையில் வடமண்டலத்தில் இருக்கக்கூடிய அதிமுகவினர் வந்து இந்த மண்டலத்துக்குள்ளே நாம் திமுகவை எதிர்கொள்ளணும்னா பாமக கூட்டணி வேணும்னு தான். மன்னிக்கணும் குறுக்கிடு. ஆனால் அந்த புள்ளியில் ஒரு லாஜிக் ஃபேக்டர் பாருங்கள். செங்கோட்டையன் இபிஎஸ்க்கு எதிராக அந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தினுடைய பேனர் விஷயத்தில் ஒரு சர்ச்சையை கிளப்புறாரு. 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு கூட்டம் நடக்குது. அதில் அந்தியூர் தொகுதியினுடைய ஒரு பிரதிநிதி வந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அது சர்ச்சையாக மாறுது. அப்படின்றப்போ செங்கோட்டையன் எஸ்பி வேலுமணி ரொம்ப நெருக்கி பழகக்கூடிய ஒரு நிலை ஒன்று உருவாகுது இல்லையா? இதை நம்ம எப்படி கடந்து போகிறது? வேலுமணி பவர் பொலிட்டிக்ஸ் பண்ணுறார், அதான் ஒரு பவர்னு காட்டுறாரு. அந்த பவரை மையப்படுத்தி அவர் என்ன முடிவெடுப்பாருங்கிறது அந்த டைம் வரும்போது தான் தெரியும். ஏன்னா எடப்பாடிக்கு அடுத்தபடியாக அது எம்எல்ஏக்கள் கொண்டது வேலுமணி தான். ஆனால் இன்னைக்கு எடப்பாடிக்கு ஒரு ரிவோல்ட் ஆகக்கூடிய முகமாக வர்றது செங்கோட்டையன் தான். செங்கோட்டையன் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அந்த கனெக்ஷன்ஸ் கொஞ்சம் குறவுங்கனால அவர்கிட்ட வந்து ஜெயலலிதா 11 ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் பெரிய அளவுக்கு எம்எல்ஏக்கள் மந்திரிகள்லாம் செங்கோட்டையன் வீட்டுக்கு தான் இது சாந்தமலை வந்தாங்க. அதற்கு பிறகு உள்ள காலகட்டங்களில்
இந்த எடப்பாடி வேலுமணி காம்பினேஷனில் வேலுமணி கிட்ட அதிக எம்எல்ஏக்கள், தங்கமணி கிட்ட ஓரளவு எம்எல்ஏக்கள் இருக்கும்போது வேலுமணி இதை பயன்படுத்தி போர் பாலிட்டிக்ஸ் பண்ணுறாரு. பாசிட்டிவாக தான் அதை கொண்டு போகிறாரு. உடைக்கிறதுல என்ன லாபம்லாம் அவர் பார்க்கல. உடைக்காமல் இப்படி உருட்டி கொண்டு போய் பாஜக கூட ஒரு அலையன்ஸ் வச்சா அதில் நமக்கு என்ன முக்கியத்துவம், அது ஒரு பாசிட்டிவாக வரும்போது நாளைக்கு நமக்கு அதில் என்ன முக்கியத்துவம்னு அதில் ஒரு பிராக்மேட்டிக் அப்ரோச்சில் தான் வேலுமணி போகிறாரே தவிர கொட்டி கவுக்கிறதுக்கோ அல்லது இதை சபடேஜ் பண்ணி ஏற்கனவே ஓபிஎஸ் பிளவில் 33% இருந்த கட்சி 20% போயிட்டு மீண்டும் 20% கட்சி இன்னொரு பிளவு வந்துன்னா அது 2 பேரும் சேர்ந்தே 20 வரமாட்டாங்க. இப்போ அந்த பிளவுக்கு பிறகு ஓபிஎஸும் இபிஎஸும் சேர்ந்தே 21 தான் வந்திருக்காங்க. 12 காணாமல் போயிட்டு அவங்க அது 1000 காரணம் பார்லிமெண்ட் அதுன்னு சொன்னாலும் கூட அதற்கு முந்தைய சட்டமன்ற தேர்தலில் இருந்து அவங்க 13% குறைஞ்சிட்டாங்க. அவங்களே சொன்னா போன நாம் தமிழர் கூட 6.8 8.2 உயர்ந்திருக்காங்கன்னா இவங்க 33 இவங்க 20 ஆயிட்டாங்க. அவரும் சேர்த்து 21. மீண்டும் அதிமுக ஒரு பிளவு சந்திச்சா அது மிகப்பெரிய ஒரு சேதாரத்தை அந்த கட்சி கொடுக்கும். ஸோ ஒரு பிராக்டிக்கல் பொலிட்டிஷியனாட்டு ஜெயலலிதா தலைமையில் அடாப்டபிலிட்டியோட செயல்பட்ட வேலுமணி பிளவுக்கு தயாராக மாட்டார். ஸோ இந்த மூவ்ஸ் எல்லாம் பாஜக எப்படி இதை பயன்படுத்த அப்போ ஒரு பிளவுக்கு தயாராக மாட்டார். மீண்டும் ஒரு பிளவு தேவையில்லாத ஒரு விஷயமா பார்க்கப்பட்டா பாஜக அதிமுகவினுடைய கூட்டணி சாத்தியமான புள்ளியா மாறுமா அப்படின்ற கேள்வி வரும். பாஜக இப்போ சுகுணா திவாகர் சொன்ன மாதிரி அவங்க ஏற்கனவே விசிகாவுக்கு ஒரு அழைப்பு விடுத்து பார்த்தாங்க, அதுவும் நடக்கல. தாவேகாவுக்கு ஒரு அழைப்பு நடக்குது, அதுவும் சாத்தியம் இல்லைன்றப்போ ஓப்பனா எதுவும் அழைப்பு ஆமா இல்ல அப்படி ஒரு மூவ் இருக்குது. சில நாளிதழ்கள் பேசுறாங்க. பிளான் பண்ண ஸ்டோரியா தான் பார்க்குறேன். இப்போ அதே மாதிரி நாம் தமிழர் கட்சிக்கும் சில மூவ் நடந்திருக்குது. மறைமுகம் எதுவுமே வித் எவிடன்ஸ் கிடையாது, ஆனா மறைமுகமா நடக்குதுன்ற பேச்சுவார்த்தை சிறுத்தைகளுக்கு ஓப்பன் ஆட்டு அழைப்பு கொடுத்தாங்க காங்கிரஸ். இப்போ இவங்க எல்லாம் நிராகரிக்க பொழுது மீண்டும் பாஜகவோட நம்ம பயணிக்கலாம், அது வலு சேர்க்கக்கூடிய ஒண்ணா இருக்கணும். ஏன்னா 2021 70க்கு மேற்பட்ட இடங்கள்ல எதிர்க்கட்சி அந்தஸ்து வாங்குறதுக்கு அதிமுகவுடைய கூட்டணியுடைய வெற்றி முக்கியமா இருக்கு. மோடி என்ன முடிவெடுக்கிறாருங்கிறது தான் ஃபைனல் ரவுண்டு. என்னோட பாதை, என்னோட கணிப்பும் ப்ரெடிக்ஷனும் வேலுமணி தரப்பு மீண்டும் எல்லாம் காம்ப்ரமைஸ் ஆகிட்டு வந்துடணும்னு அவங்க கோயம்புத்தூரில் ஜெயிக்கணும்னா அவங்களுக்கு மோடி தேவை, பாஜக தேவைன்னு அவங்க கருத்துக்களை பரப்பி கொண்டு இருக்கும்போது நான் என்னோட பார்வையாக நான் என்ன பார்க்குறேன்னா மோடி 2029க்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாரு. 26 பொறுத்த அளவில் என்டிஏயை பலப்படுத்தக்கூடிய அரசியலை தான் மோடி பண்ணுவாருங்கிறது என்னோட கருத்தாக நான் வைக்கிறேன். அதற்கு நான் ஒரு ஆதாரமாக தமிழ் மண்ணில் எல்லாருமே மறுக்க முடியாத ஒரு ஆதாரமாக நான் சொல்கிறது என்னென்னா ராஜ்நாத் சிங் அனுப்பி கலைஞரோட நாணய வெளியீட்டு விழாவுக்கு வர வச்சது அண்ணாமலை அல்ல, மோடி தான் அதை செய்தார். செய்த அன்னைக்கு மு.க. ஸ்டாலினுக்கு ஆதரவாக ஒரு ட்வீட் கூட போட்டார். எமர்ஜென்சியை எதிர்த்த முதல்வர் என்பதால் எமர்ஜென்சியில் கைது செய்யப்பட்டவர் ஸ்டாலின்ங்கிற ஒரு கருத்தை ஸ்டாலினை குளோரிஃபை பண்ணி மோடி ஒரு மூவ் பண்ணார். அப்போ அவரோட அந்த நகர்வு ஒட்டுண்ணி காங்கிரஸ் தான் நமக்கு எதிரி, பாரசைட் காங்கிரஸ் தான் எதிரிங்கிற ஒரு நகர்வு அங்கே காட்டினார். பட் ஸ்டாலினுக்கு நிர்பந்தம் என்னன்னா வெற்றி கூட்டணியை இன்டாக்டா ஜோதி பாசு மாதிரி தொடரணுங்கிற அந்த மூவில் தான் ஸ்டாலின் போயிட்டு இருக்கிறாரு. அப்போ இப்படி ஒரு மூவை மோடி தமிழ் மண்ணில் நடத்தியிருக்காருன்னு சொன்னால் மீண்டும் எடப்பாடியை சிஎம் கேண்டிடேட்டா சொல்லி எடப்பாடியை பலப்படுத்தி அவர் காங்கிரஸுக்கு 20 சீட் ஆஃபர் கொடுக்கக்கூடிய அளவுக்கு 29ல் எடப்பாடியை அவர் ஸ்ட்ரெங்தன் பண்ணுவாராங்கிறதுல நான் சந்தேகம். அதுல இன்னொன்னு, இப்போ அதிமுக கூட பாஜக கூட்டணியில் இருந்ததுனால தானே ஒரு 4 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. மேலும் ஒரு கூடுதலான இடங்களை வாங்கி குறைஞ்சபட்சம் ஒரு 6-7 எம்எல்ஏக்களை சட்டமன்றத்துக்கு அனுப்புனா அது பாஜகவுக்கு பலமான ஒன்றா தானே மாறும். அந்த அதிமுக எடப்பாடி ஒரு பொருட்டா மதிக்காம எதிரணியில் இருக்கக்கூடிய கலைஞர் மு.க. ஸ்டாலினுக்கு தந்தை கலைஞருக்கு இதுக்கு தானே வந்தார் ஸ்டாலின், வந்தார் ராஜ்நாத் சிங். தமிழ் மண்ணில் தானே இது நடந்திருக்கு. 22 எம்பி உள்ள மு.க. ஸ்டாலின் ஒரு பொருட்டா மதிச்ச மோடி தன்னோட கூட்டணி கட்சி தலைவர்னோ நாளைக்கு கூட்டணிக்கு வரக்கூடியவரனோ பெரிய ஆளுன்னோ எடப்பாடி பழனிசாமி மதிக்கலையே. அப்போ இந்த நகர்வு அவங்க செய்தாங்கன்னா ஒட்டுண்ணி காங்கிரஸை ஸ்டாலின் கலத்தி விட மாட்டாருங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் அவங்களுக்கு மெயின். ஒட்டுண்ணி நான் மோடிக்கு பேட்ஸை தான் சொல்றேன். இல்ல ஆனா இயல்பா ஒரு சந்தேகம் வரும் இல்லையா, மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரணும் அப்படின்றத பாஜகவை விரும்புமா? அப்போ திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படின்னும் பொழுது அதிமுகவை வலுப்படுத்தணும் அல்லது பாஜக கூட்டணியை வலுப்படுத்தணும். அப்படி என்ன இருந்ததுன்னா எதுக்கு கலைஞருக்கு நாணயத்தை வெளியிட்டு ஸ்டாலினை குளோரிஃபை பண்றாங்க? அரசு பயணமா இருக்கலாம் இல்லையா? நீங்க பொது புத்தியில இதை நான் மறுத்து பேசினா தமிழ்நாட்டில் அரசியலே இல்லை, யாரும் அரசியல் பேச முடியாது, வாதம் பண்ண முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. பட் யதார்த்த உண்மையை மறைச்சிக்கிட்டு பேசாண்டாங்கிறதுக்காக தான் நான் என்னோட அந்த இதை சொல்றேன். அண்ணாமலை தேங்கி நிற்கும் போது அண்ணாமலை ஏன் அவர் கடுமையாக திமுகவை எதிர்த்து ஒரு பெரிய லீடராட்டு எமர்ஜ் ஆகிட்டு இருக்கும்போது அண்ணாமலை தேங்கி நிற்கும் போது அந்த இடத்துக்குள்ள அண்ணாமலை கலைஞர் நினைவிடத்துக்கு அஞ்சலி செலுத்த வேண்டிய சூழ்நிலை வருது இல்லையா? ஸோ மோடிக்க முடிவு தான் இங்கே ஃபைனல். அந்த முடிவு ஃபைனலாக 29 மையமாக வச்சு தான்
மோடி முடிவெடுப்பார். 26 என்டிஏ பலப்படுத்துறதுக்கு திமுக வர்சஸ் இந்துத்துவா பாஜகங்கிற ஒரு என்டிஏ அணியை கொண்டு வரதுக்கான ஒரு முடிவை தான் மோடி எடுப்பாருங்கிறது என்னுடைய ஒரு பார்வையாக இருக்குது. சுகுணா திவார் சொல்றதும் கரெக்டாக வரலாம், நான் சொல்றதுதான் கரெக்டாக வருங்கிற ஒரு பார்வையில் நான் பேசலை. இன்னும் ஒரு வருஷம் இருக்குது. ஒவ்வொருத்தரும் தங்கங்களுக்கு என்ன லாபங்கிற அடிப்படையில் தான் அந்த நகர்வுகளை செய்வாங்க. ஸ்டாலின் மோடி எவ்வளவு முயற்சி பண்ணாலும் காங்கிரஸை விட மாட்டார், இன்டாக்டா வச்சுக்குவார். அது ஸ்டாலின் கூட்டணி வெற்றி தொடர்ந்து வர அவங்க தொடருவாங்க. இந்த இதுக்குள்ள 2000 இல்ல இயல்பாவே கேட்கிறேன், இப்போ அதிமுகவுக்குன்னு ஒரு வாக்கு வங்கி இருக்கு இல்லையா, அந்த வாக்கு வங்கியை அறுவடை செய்யறதுக்கான முயற்சியில் பாமகவும் ஒரு கால்குலேஷன் போடுவாங்க, பாஜகவும் ஒரு கால்குலேஷன் போடுவாங்க இல்லையா. இதுல தேர்தலில் எதிரின்னு பார்த்துக்கிட்டு நகர்ந்து நின்னாங்கன்னா இழப்பு அதிமுக பாஜக பாமகவுக்கு தானே இருக்கணும். சிம்பிளா நான் ஒன்று சொல்றேன். 98ல் 96ல் தோத்தவங்க எல்லாரும் சேர்ந்து 98ல் ஜெயித்தாங்க. 2006ல் தோத்தவங்கலாம் செய்து 2009ல் ஜெயித்தா மோடிக்கு 30 எம்பி சீட்டு தமிழ்நாட்டில் வருமே. மோடிக்கு 4 பேர் இங்கே எம்எல்ஏ ஆகிறது முக்கியமா, 29ல் எம்பி சீட்டு வர்றது முக்கியமா? ஸோ நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி பலம் பெற்று அவர் காங்கிரஸுக்கு 20 சீட்டு ஆஃபர் பண்ணுவேன்னு வரக்கூடிய இதில் ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடாதுங்கிறதுல மோடி இருப்பாங்கிறது என் கணக்கு. அதே வேளையில் நீங்கள் 24ல் ஜன்னல் திறந்திருக்கு, கதவு திறந்திருக்கு, அமித்ஷாலாம் வந்தாருன்னு சொன்னால் வந்தாங்க. அது பார்லிமெண்ட்டுக்கான எலெக்ஷன். இப்போ 240 சீட்டு அவங்களுக்கு வந்தாச்சு. அப்போ 2029ல் தமிழ்நாட்டிலிருந்து 30 சீட்டு, 98ல் வாஜ்பாய் ஜெயலலிதா ஜெயித்த மாதிரி என்ன வீகமோ அந்த வீகத்தை மையமாக வச்சு தான் பாஜக டெல்லி தலைமை நகருவாங்க. இப்போ பாஜகவை நோக்கி போகிறது எடப்பாடி தான். ஸ்ட்ராங் பேட்ஸ் சொன்ன எடப்பாடி தான் எங்களுக்கு திமுக மட்டும்தான் எதிரிங்கிற இதில் அதை டைல்யூட் பண்ணுறது எடப்பாடி பழனிசாமி தான். பாஜக இன்னைக்கு மும்மொழி திட்டத்துக்கு தான் கையெழுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதே வேளையில் பாஜகவோட லோக்கல் லீடர்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி எடப்பாடி கூட சேர்ந்தாதான் எம்எல்ஏ ஆக முடியும்னு நயினார் நாகேந்திரன் நண்பர்லாம் நினைக்கிறாங்க. அது நான் மறுக்க வரல. பட் அல்டிமேட்டாக மோடிக்கு வியூ 2021ல் சசிகலாவின் தினகரன் சேர்த்து ஸ்ட்ரெங்தன் பண்ணி ஸ்டாலின் காங்கிரஸ் பிடிவுக்குள்ள போகிறது நமக்கு நஷ்டம்னு நினைச்சது மாதிரி எடப்பாடியை பைப்போலர் பொலிட்டிக்காக ஸ்ட்ரெங்தன் பண்ணி விடுறது காங்கிரஸுக்கு லாபம், பாஜகவுக்கு 29ல் நஷ்டம். அதனால பாஜகவுக்கு எது 29ல் மக்களவையில் நன்மைங்கிற அடிப்படையில் தான் மோடிக்கு வியூ இருக்கும். அந்த வகையில் தான் மோடி ஆட்சி இங்கே வரணுங்கிற அண்ணாமலைக்கு கருத்தும் இருக்கு. நான் சொல்றேன், இது பொது புத்தியில பெரும்பான்மையான மக்கள் சொல்ற கருத்துக்கு மாறுபட்ட கருத்தாக தான் என் கருத்து இருக்குது. எது உண்மை எது சரிங்கிறது கால